வணக்கம் நண்பர்களே. நேத்து ஏப்ரல் 15ஆம் தேதி நடந்த ஐபிஎல் போட்டி யார் யாருக்குன்னா, ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணிக்கும், லக்னோ சூப்பர் ஜெயின் அணிக்கும் நடந்துருச்சு. அந்த மேட்ச் பெங்களூர்ல உள்ள சின்னசாமி மைதானத்துல தான் நடந்திருக்கு. இந்த ஆட்டத்துல ஆர்சிபி அணி 5 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சிருந்தாங்க. நேத்து ஐபிஎல் ஆட்டத்துல முதல்ல பேட்டிங் செஞ்ச லக்னோ அணிய ஆர்சிபி அணியோட பந்து வீச்சாளர்கள் எல்லாம் திணறடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ராசிக் சலாம் 4 விக்கெட்டுகளையும், புவனேஷ்குமார் 3 விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தாரு. இதனால லக்னோ அணி 20 ஓவர்ல 146 ரன்கள் எடுத்து எல்லாருமே ஆல் அவுட் ஆனாங்க. அடுத்த ஆர்சிபி அணியில விராட் கோலியோட அதிரடியை பார்த்தீங்கன்னா, 147 ரன்கள் எடுக்கணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி ஆடிய ஆர்சிபி அணிக்கு விராட் கோலி 34 பந்துல 49 ரன்கள் எடுத்து வெற்றிக்கு அவர் தான் வழிவகுத்து கொடுத்திருக்காரு. துரதிருஷ்டவசமா ஒரு ரன்ல அரை சதவீதத்தை தவற விட்டுருக்காரு. கடைசியா கேப்டன் ரஜத் படிதார் 27 ரன் எடுக்க, சித்தோ சர்மா இவங்களோட பங்களிப்புல ஆர்சிபி அணி 15வது ஓவர் 1வது பால்லயே இலக்கை எட்டி பிடிச்சிருக்காங்க. அதுவும் 5 விக்கெட் வித்தியாசத்துல. இந்த மேட்ச்ல ஆட்டநாயகனா தேர்வு செய்யப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா, சிக்கனமாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜோஸ் ஹசல் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த வெற்றி மூலமா ஆர்சிபி அணி புள்ளிப்பட்டியல்ல முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.